வணக்கம் மக்களே. பொங்கலுக்கு நாங்கள் ஃபேமிலியாக மட்டன் தம் பிரியாணி பண்ணோம். அதை எப்படி பண்ணோன்னு பார்க்கலாமா? அடுப்பு பற்ற வச்சாச்சு, நெய் விட்டாச்சு, சட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் என் மச்சான் கிண்டிக்கிட்டு இருக்காரு. இது எங்கள் அக்கா. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. வழக்கம் போல் போடுறது தான், பட்டை வத்தல். ஸோ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு வெங்காயம். ஸோ இப்போ அந்த கொத்தமல்லி புதினா போட்டோம் பாடத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டாச்சு. அதையும் நல்லா தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, இது எங்கள் வீட்டோட சீக்ரெட் மசாலா. லைட்டாக சட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. நல்லா வதங்கிருச்சு எல்லாம். ஸோ இப்போ போட்டு அந்த சீக்ரெட் மசாலாவை போட்டு கிண்டணும்னு வச்சோங்களேன், நல்லா கம்மன்னு வாடை வருது. இப்போ தயிர் ஊற்றியாச்சு. வேக வச்ச கறி எடுத்து வச்சுக்கிட்டோம், போட்டு கிண்டணும். நல்லா கறி தண்ணியை வேக வச்சுருக்கோம். அது அளவுக்கு, பிரியாணி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மூடி வச்சாச்சு. மூடி வச்சு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே அரிசி எடுத்து வச்சுருக்க அரிசி எடுத்துகிட்டு போடணும். அரிசியும் போட்டாச்சு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வருமா வராதா அப்படின்னு. லைட்டாக பொத்துனாப்பில் கிண்டி விடணும். என் மச்சான் கேப்பில் போய் வாழை இலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு பக்கத்து வீட்டில். மேலே பாருங்கள், வீட்டு பக்கத்தில் ஏரோப்ளேன்லாம் போகுது. நல்லா கீழே அடி பிடிக்காமல் பக்குவமாக கிண்டி விடுறோம். ரெடி ஆயிடுச்சு தம்முக்கு. பதம் வந்துருச்சு. ரெடி பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்த வாழை இலையை போட்டு மூடணும்னு வச்சோம். தம்மு ரெடி ஆயிடுச்சு. தம்மை போட்டு ஒரு 1 hour பேசாமல் போய் குளிச்சு இழிச்சிட்டு வந்துடணும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக. அந்த ஓப்பன் பண்ணால் செம்மையாக வந்திருக்கு மட்டன் பிரியாணி. பூ போல் அங்கே பாருங்கள், சட்டி பிடிக்கலை, கறி நல்லா வந்திருக்கு. நல்லா சீரக சம்பா மட்டன் பிரியாணி. நீங்கள் தலப்பாக்கட்டி போனால் கூட இது கிடைக்காது. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல்.